வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் பென்ஷனரோட சிக்னேச்சரும் அதுக்கப்புறம் ஸ்பௌஸோடு இருக்கிற ஜாயிண்ட் ஃபோட்டோவையும் எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸோட பேன் கார்டு அப்டேட் பண்ணும்போது ரெக்கார்டு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆன பென்ஷனர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணலாம், ஸோ அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் பிரச்சனை சம்மந்தமான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இல்லை எங்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மினிமம் 3 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லாஸ்ட் 3 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் வந்து ஃபோனில் வந்து பேசிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழிமுறை தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பென்ஷனருக்கும் வந்திருக்கானாக்கா இல்லை, இது வந்து புதிய பென்ஷனருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. பழைய பென்ஷனருக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகலாம். ஏன்னா இப்போ ஒரு பென்ஷனர் வந்து 45 வயசுலேயோ இல்லை 40 வயசுலேயோ வந்து பென்ஷன் வராங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நடுநிலையான வயதில் அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 70 வயசு 75 வயசு ஆகும்போது அவங்களோட ஃபேஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பென்ஷனர் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்க போகிறவங்க இவங்க தானா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் மூலியமாகவும் வெரிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் பென்ஷன் வாங்குறாங்களா அப்படின்றதுக்காக வெரிஃபை பண்ணுறதுக்கு கூட இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஆளுக்கு தான் பென்ஷன் கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண முடியும். அதே போல் சரியான நபருக்கு ஃபேமிலி பென்ஷன் போயிட்டு சேரும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பார்ஸில் லாகின் பண்ண பிறகு மை ப்ரொஃபைலில் போன உடனே உங்களோட டேஷ்போர்டில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த 2 ஆப்ஷனில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் அப்டேட் பண்ணுறதுக்கும், செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் ஃபோட்டோ வித் ஸ்பௌஸோட மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஜாயிண்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 3வது ஆப்ஷன் இருக்கும், அது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். நீங்கள் வந்து பென்ஷன் வரும்போது என்ன டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணீங்களோ அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்த பென்ஷனருக்கு ஜாயிண்ட் ஃபோட்டோவோட அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணியிருப்பாங்க, பிடிஎஃபாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து சிக்னேச்சரையோ இல்லை ஜாயிண்ட் ஃபோட்டோ வித் ஸ்பௌஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ எதை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணமாக நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் ஃபோட்டோ வித் ஸ்பௌஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டனை நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜாயிண்ட் ஃபோட்டோ ஸ்பௌஸோட எடுத்த ஜாயிண்ட் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிடும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் நம்பர் இஷ்யூ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் சரி ஃபோட்டோவும் சரி புதுசாக வந்த பென்ஷனர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய பென்ஷனருக்கு ஃப்யூச்சரில் மேபி அப்டேட் ஆகிட்டு வரலாம். அந்த மாதிரி அப்டேட் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட சேனல் மூலியமாவோ இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் மூலியமாவோ அப்டேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸோட பேன் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேன் கார்ட்லேயும் உங்களோட ஆர்மி டாக்குமெண்ட் பென்ஷன் டாக்குமெண்ட்லேயும் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதே ஒரே மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணுறீங்க, அப்போவுமே ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பார்ஸ் போர்ட்டல்லே அப்டேட் பண்ணுங்கள். மறுபடியும் ரிஜெக்ட் ஆனாலும் மறுபடியுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துங்க. எந்த டோக்கன் நம்பர் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸோட இமெயில் ஐடிக்கு பேன் கார்டு ஸ்கேன் காப்பியும் இந்த ஸ்பார்ஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டோக்கன் நம்பர் இஷ்யூ ஆகும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்கார்டுக்கு வந்து மெயில் அனுப்புங்க. ஸோ 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு பை போஸ்ட்டில் உங்களோட ரெக்கார்டுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 விதத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹார்ட் காப்பி பை போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா
இது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா சென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெக்கார்டோட ஆஃப்டர் பென்ஷனருக்கு அப்புறம் ரெக்கார்டுக்கு வந்து பென்ஷன் ஒரு அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லா சைனிக் போர்டு தான். ஸோ அவங்க வந்து அங்கே கவரிங் லெட்டரோடு சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லை அந்த கவரிங் லெட்டருக்கு வந்து ரிப்ளை கொடுத்து ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான உங்களோட ப்ராசஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த ஆர்டு காப்பி வந்து சென்ட் பண்ணும்போது உங்களோட ஜில்லா சைனிக் போர்டு மூலயமா சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இமெயிலு நீங்களே கூட அனுப்பிச்சிக்கலாம், ஸ்பார்ஸில் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 விதத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்பௌஸோட பேன் கார்டு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ ஸ்பார்ஸில் பேன் கார்டு அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பார்ஸில் இது தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா அந்த பிரச்சனை சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம தனியாகவே ஸ்பார்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வந்து எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்பார்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து 90% நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புரியல, இல்லை உங்கள் ப்ராப்ளம் சம்மந்தமான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அதை பற்றின வீடியோ வந்து கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.